வணக்கம். உங்களுக்குன்னு ஒரு ஏஐ அசிஸ்டண்ட்ட உருவாக்குனா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அதை எப்படி பண்றதுன்னு அதோட கோட்ல இருந்து விளக்கமா பார்க்க போறோம். வாங்க, உள்ள போய் அதுல என்ன இருக்குன்னு தோண்டி துருவி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க கம்ப்யூட்டர்லயே நீங்களே ஒரு சிரி இல்லனா அலெக்சாவை உருவாக்குறீங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஏஐ உங்க டேட்டாவை எங்கேயுமே அனுப்பாது. முழுசா பிரைவேட்டா உங்க கண்ட்ரோல்ல மட்டுமே இருக்கும். சூப்பரா இருக்குல்ல? இங்க தான் பெரிய வித்தியாசமே வருது. நாம வழக்கமா யூஸ் பண்ற கிளவுட் அசிஸ்டண்ட்டுக்கும் இந்த லோக்கல் ஏஐக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் பிரைவசியும் கண்ட்ரோலும் தான். கிளவுட்ல உங்க எல்லா டேட்டாவும் கம்பெனி சர்வருக்கு போகும். ஆனா இந்த லோக்கல் அசிஸ்டன்ட்ல உங்க எல்லா தகவலும் உங்க மெஷின்ல உங்களுடைய பத்திரமா இருக்கும். சரி, இந்த லோக்கல் ஏஐ அசிஸ்டண்ட்டை உருவாக்குறதுக்கு நமக்கு வழிகாட்ட போறது ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் தான். இது ஒரு ரெசிபி மாதிரி. எல்லா தனித்தனி பாகங்களையும் ஒன்னா சேர்த்து இந்த முழு சிஸ்டத்தையும் வேலை செய்ய வைக்கிறது இதுதான். நாம ஒரு கேள்வி கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி பேச்சிலிருந்து பதிலா மாறுதுங்கிற அந்த பயணத்தை நாம இப்போ பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா 3 ஸ்டேஜ் தான்: காது, மூளை, அப்புறம் வாய். சரி, முதல்ல காதுகள் பகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு அசிஸ்டண்ட்டுக்கும் முதல் வேலை என்ன? நாம என்ன சொல்றோம்னு காது கொடுத்து கேட்டு அதை புரிஞ்சுக்கிறது தான், இல்லையா? இந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, முதல்ல உங்க வாய்ஸ ஒரு ஆடியோ ஃபைல ரெக்கார்ட் பண்ணிக்குது. அப்புறம் அந்த ஆடியோவை அது புரிஞ்சுக்கிற மாதிரி டெக்ஸ்டா மாத்திடுது. அவ்வளவுதான். இந்த வாய்ஸை டெக்ஸ்டா மாத்திர மேஜிக்க பண்றது யாரு தெரியுமா? விஸ்பர்னு ஒரு டெக்னாலஜி. இது ஓப்பன் ஏஐயோட ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல். நம்ம ஸ்கிரிப்ட்ல வேலை வேகமா நடக்கணுங்கிறதுக்காக இதோட பேஸ் இங்கிலீஷ் மாடலை நாம பயன்படுத்துறோம். இங்க பாருங்க, இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரே ஒரு லைன் கோட் தான். அவ்வளவுதான். இந்த ஆடியோ ஃபைலை எடுத்து இங்கிலீஷ் டெக்ஸ்டா மாத்துன்னு விஸ்பர் கிட்ட சொல்றதுக்கு இந்த ஒரு லைன் போதும். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? ஓகே, இப்ப நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு நாம சொல்றது காது கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது என்ன? அதுக்கு பதில் சொல்ல ஒரு மூளை வேணும் இல்லையா? அதுதான் நம்மளோட 2வது பாகம். நம்ம ஏஐயோட மூளையா வேலை செய்யறதுக்கு இந்த ஸ்கிரிப்ட் ஒல்லாமாங்கிற ஒரு சூப்பரான டூலை யூஸ் பண்ணுது. இது மூலமா லாமா 3.2 மாதிரியான பவர்ஃபுல் லாங்குவேஜ் மாடல்களை நம்ம கம்ப்யூட்டர்லயே ரன் பண்ணிக்கலாம். வெளியில எந்த சர்வருக்கும் டேட்டா போகாது. இந்த கோட் மூலியமா நாம ஏஐக்கு ஒரு பர்சனாலிட்டியை கொடுக்கறோம். பாருங்க, நீ ஒரு உதவியான சுருக்கமா பதில் சொல்ற அசிஸ்டன்ட்னு நாம அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறோம். இதனாலதான் அதுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியுது. அப்போ நம்ம ஏஐக்கு இப்ப கேட்கறதுக்கு காது இருக்கு, யோசிக்கிறதுக்கு மூளை இருக்கு. கடைசி ஸ்டெப் என்ன? அது யோசிச்ச பதில நம்ம கிட்ட திரும்ப பேசணும். அதுக்கு ஒரு வாய், அதாவது ஒரு வாய்ஸ் வேணும். இந்த வேலைக்காக தான் பைப்பர்ங்கிற ப்ரோக்ராம் உள்ள வருது. இது டெக்ஸ்டை பேச்சா மாத்திர ஒரு ஃபாஸ்டான லோக்கல் சிஸ்டம். நம்ம ஸ்கிரிப்ட் இந்த பைப்பரை கூப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட வாய்ஸ் மாடலை யூஸ் பண்ணி நமக்கான பதில ஆடியோவா உருவாக்கிடுது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, ஏஐ மூளையிலிருந்து வர்ற டெக்ஸ்ட் பதில வைப்பர் எடுத்து நாம கேட்குற மாதிரி ஒரு ஆடியோ ஃபைலா மாத்திடுது. அந்த ஃபைலை தான் நாம ஸ்பீக்கர்ல கேட்குறோம். மொத்தத்துல ஒரு ரீகேப் பாத்திரலாம். காதுகளா வேலை செய்யறது விஸ்பர், மூளையா யோசிக்கிறது ஒல்லாமா, வாயா பேசுறது பைப்பர். இந்த 3மே உங்க மெஷின்ல ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது. இந்த மொத்த ப்ளூ பிரிண்ட்டையும் புரிஞ்சுக்கிறது ஏதோ ஒரு டெக்னிக்கல் ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல. இது பர்சனல் கம்ப்யூட்டிங்ல நடக்க போற ஒரு பெரிய மாற்றத்தோட அறிகுறி. இதோட நன்மைகள் ரொம்பவே தெளிவா இருக்கு. 1, முழுமையான பிரைவசி. உங்க கான்வர்சேஷன் உங்க கம்ப்யூட்டரை விட்டு வெளியவே போகாது. 2, ஃபுல் கஸ்டமைசேஷன். உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ், பர்சனாலிட்டின்னு எதை வேணா மாத்திக்கலாம். 3, இன்டர்நெட் தேவையில்லை, ஆஃப்லைன்லயே வேலை செய்யும். எல்லாத்துக்கும் மேல இதை நீங்களே செய்யும்போது ஏஐ உண்மையிலே எப்படி வேலை செய்யுதுன்னு கத்துக்க ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைக்குது. பாருங்க, இந்த ஸ்கிரிப்ட் வெறும் ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் கிடையாது. இது ஒரு ஆரம்பம் தான். பிரைவேட்டா வாய்ஸ் கண்ட்ரோல்ல வேலை செய்யற எந்த ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கவும் இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட் உங்க கையில இருக்கு. இதை வச்சு நீங்க என்ன உருவாக்குவீங்க?